ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய 8வது சாப்டரான புள்ளியிலும் நிகழ்தகவுங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 5 மார்க் சம் தான் சொல்ல போகிறேன். இது வந்து பயிற்சி 8.1 4வது சம்மாக இருக்கும். இது வந்து ஜூலை 2024 பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு ஆசிரியர் மாணவர்களை அவர்களின் செய்முறை பதிவேட்டின் 60 பக்கங்களை நிறைவு செய்து வருமாறு கூறினார். 8 மாணவர்கள் முறையேன்னு கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு பக்கங்கள் மட்டுமே நிறைவு செய்திருந்தனர். மாணவர்கள் நிறைவு செய்த பக்கங்களின் திட்ட விளக்கம் காணன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு டீச்சர் வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து அந்த ப்ராக்டிக்கல் ரெக்கார்டினுடைய 60 பேஜஸ் ஃபுல்லாக எழுதிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் 8 ஸ்டூடெண்ட்ஸ் 60 பேஜஸ் எழுதாமல் இவ்வளோ பேஜஸ் தான் எழுதியிருக்காங்க. இந்த நம்பர்ஸுக்கான திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும். இதுதான் சம்ம. ஸோ ஃபஸ்ட்டு தீர்வு பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து முறைப்படுத்தப்படாத இது எல்லாமே பார்த்திங்கன்னா தொகுக்கப்படாத தரவுகள். ஸோ இதெல்லாம் எக்ஸ் வேல்யூவாக எடுத்துக்க போகிறோம். இதுக்கு தான் நம்ம திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும். எப்படி திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம என்ன முறையில் போட போகிறோம்னா ஊகச்சராசரி முறையில் போட போகிறோம். ஏன்னா இருக்கிற மெத்தட்லேயே ஊகச்சராசரி முறை தான் ரொம்ப ஈஸி. ஸோ ஊகச்சராசரி அப்படின்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஊகச்சராசரி அப்படின்னா என்னென்னா அஷ்யூம்டு மீன். கொடுத்துருக்கிற 8 நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் ஏதாவது ஒரு நம்பரை ஒரு யூகமாக சராசரியாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் மிடில் நம்பர் பார்த்தீங்கன்னா 35 இருக்கும். எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இங்கே 35 எடுத்துக்கிறேன். ஊகச்சராசரி A = 35 என்க. அட்டவணையில் ஃபஸ்ட்டு காலமில் எதை எடுக்கணும்னா எக்ஸ்ன்னு போட்டு கொடுத்துருக்கிற நம்பர் எழுதணும். நம்பர்ஸை நீங்கள் இதே கொடுத்துருக்கிற ஆர்டர்லேயே எழுதலாம், இல்லைன்னா நீங்கள் அசெண்டிங் ஆர்டர்லேயும் எழுதிக்கிங்க. அடுத்தது டி கண்டுபிடிக்கணும். டிக்கு என்ன ஃபார்முலானா x - A, அதாவது x - 35. ஒவ்வொரு நம்பர்லேருந்தும் இந்த 35 கழித்து இங்கே எழுதணும்னு அர்த்தம். இதுதான் எக்ஸு, இதுதான் A. ஸோ 30லேருந்து 35 கழிக்கணும். 30 - 35னா -5. 32 - 35னா -3. 33 - 35னா -2. 35 - 35 0. மறுபடியும் 35 - 35 0. 36 - 35னா 1. 37 - 35 2. 37 - 35 2. சரிங்களா. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. டி ஸ்கொயர்னா கண்டுபிடிச்ச டி எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா டி ஸ்கொயர். -5ஓட ஸ்கொயர் -5ஆகவே இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணால் +25 தான் வரும். 3ஓட ஸ்கொயர் 9, 2ஓட ஸ்கொயர் 4, இது 0 0, 1ஓட ஸ்கொயர் 1, 2ஓட ஸ்கொயர் 4, 2ஓட ஸ்கொயர் 4. ஸோ டி எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா வரக்கூடியது சிக்மா டி. டி ஸ்கொயர் எல்லாத்தையும் கூட்டினா கிடைக்கிறது சிக்மா டி ஸ்கொயர். ஸோ இதனுடைய கூடுதல் கண்டுபிடிக்கலாம். இதில் பாருங்கள், ஒரு 3 நம்பரில் மைனஸ் இருக்குது. ஸோ இதையெல்லாம் ஒன்றா ப்ளஸ் பண்ணிக்கலாம். 5 3 8, 8 2 10. ஸோ என்ன 10னா -10. ப்ளஸ் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் ஒன்றா சேர்த்திக்கிங்க. 2 2 4, 4 3 5. ஸோ -10 + 5னா என்ன ஆன்சர் வரும்னா -5 வரும். ஸோ இதோட ஆன்சர் -5. இது எல்லாத்தையும் ஒன்றா ப்ளஸ் பண்ணுங்கள், 47. ஸோ சிக்மா டி ஸ்கொயரோட ஆன்சர் 47. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ திட்ட விளக்கம் சிக்மாவுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதலாம். இது வந்து தொகுக்கப்படாத தரவுகள் அப்படிங்கிறதுனால சிக்மாவுக்கு என்ன ஃபார்முலானா சிக்மா டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா டி பை என் த ஹோல் ஸ்கொயர். இதே தொகுக்கப்பட்ட தரவுகளாக இருந்தால் இதில் கூட எஃப் வந்திருக்கும், கேபிட்டல் என் வரும். சரிங்களா. இதில் என் அப்படிங்கிறது என்னென்னா இந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 8 நம்பர் தான் இருந்தது. ஸோ என்னோட மதிப்பு என்னென்னா 8. இப்போ இதில் மதிப்புகளை பிரதியிடலாம். சிக்மா டி ஸ்கொயரோட மதிப்பு 47 பை என்னோட மதிப்பு 8 மைனஸ் சிக்மா டியோட மதிப்பு -5 பை 8 த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா. இப்போ √47 பை 8 அப்படியே போட்டுக்கலாம். -5ஓட ஸ்கொயர் +25 பை 8ஓட ஸ்கொயர் என்னென்னா 64. இப்போ இந்த 2 பின்னங்களுக்கும் வந்து கழிக்கணும்னா மீசியமாக எடுத்து கழிக்கணும். எப்படி மீசியமாக எடுக்கிறதுனா கீழக்கக்கூடிய பகுதிகள் 2ஐ பாருங்கள். ஒரு நம்பர் இன்னொரு நம்பர்னுடைய மடங்காக இருக்குது. அதாவது 64ங்கிறது 8ஓட மடங்கு. அப்படி இருந்ததுன்னா இதில் எது பெரிய நம்பரோ அதுதான் மீசியமா. இது பெரிய நம்பர் 64 தானே பெரிய நம்பர். ஸோ 64 தான் மீசியமா. இப்போது 8ஐ எதால் பெருக்குனா 64 வரும்னு பாருங்கள். 8 8 64 இல்லையா. ஸோ மேலே இருக்கிற நம்பரையும் 8ஆல் பெருக்கணும். மைனஸ் 64 எதால் பெருக்குனா 64 வரும். 64 64. மேலே 1ஆல் பெருக்குங்க. 25 25. ஸோ 2ஐ கழிக்கணும். ஸோ 2ஐ கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 351 பை 64ன்னு வருது. இப்போ இது 2ஐ வகுத்துட்டு வர்ற விடைக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ வகுத்துடலாம். ஸோ 2ஐ வகுத்திங்கன்னா என்ன ஆன்சர் வருது அப்படின்னா இங்கே கால்குலேஷன் போட்டுருக்கிறேன் பாருங்கள். 5.48 வருது.
இப்போ நீங்கள் 5.48க்கு வர்க்கமூலம் எடுத்திங்கன்னா அதுதான் திட்ட விலக்கம். ஸோ 5.48க்கு எப்படி வர்க்கமூலம் எடுக்கணும் அப்படின்னா, நீங்களா பின்னாடி 2 0 போட்டுட்டு இது எல்லாத்தையும் இப்படி பேர் பண்ணிக்கங்க. இப்போ 5க்குள்ளே வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்னென்னு பார்க்கணும். 2 2 4, 5லேருந்து 4 கழிச்சிங்கன்னா 1. அடுத்தது ஒரு ஜோடி நம்பரை கீழே கொண்டு வரணும். 2 நம்பரை கீழே கொண்டு வந்தோன்னா மேலே இருக்கிற நம்பரை 2ஆல் பெருக்கி இங்கே எழுதிக்கணும். இங்கே புள்ளி இருக்கிறதுனால இங்கே புள்ளி வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் இங்கே 1ன்னு போட்டிங்கன்னா இங்கேயும் 1 வரும். 1 41 41 வரும். ஆனால் இங்கே 148 இருக்குது. ஸோ 2 போட்டிங்கன்னா 2 42 84ன்னு வரும். 3 போட்டிங்கன்னா 3 43 129ன்னு வரும். 4 டைம் போட்டால் 160 போயிடும். இங்கே 148 தான் இருக்குது. ஸோ இங்கேயும் 3 இங்கேயும் 3 போட்டுக்கலாம். 3ஆல் பெருக்குங்க. 3 9 3 12. இப்போ வந்து கழிக்கணும். கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 19 வருது. இப்போ ஒரு ஜோடி 0வை கீழே கொண்டு வந்துடணும். இப்போ மேலே இருக்கிற நம்பரை 2ஆல் பெருக்கிங்க. 23 2ஆல் பெருக்குன்னா 46. இப்போ நீங்கள் 1ன்னு போட்டிங்கன்னா இங்கேயும் 1. 421 421 தான் வரும். இங்கே 1900 இருக்குது. ஸோ 4 டைம் போட்டால் 1600, 5 டைம் போட்டால் 2000 வந்துடும் இல்லையா? ஸோ 4 டைம் போட்டுக்கலாம். இங்கேயும் 4 இங்கேயும் 4. ஸோ 16 மீதி 1 4 24 1 25 மீதி 2 16 2 18. இதுக்கு மேலே கழிக்கணுங்க. இதில் பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் வந்தால் போதும். ஸோ நம்மளோட ஆன்சர் என்னென்னா 2.34. இது தோராயமான மதிப்பு தான். அதனால தான் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டுன்னு போட்டிருக்கிறேன். ஸோ இதுதான் இதோட ஆன்சர்.